வணக்கம். வாழ்க்கையோட நிம்மதி பணத்துல இல்ல, பாசத்துல தான் இருக்கு அப்படிங்கிறத ஒரு கதையா பார்க்கலாம். மும்பையோட ஒரு ஆடம்பர அபார்ட்மெண்ட்ல ரவி அப்படிங்கிறவரு இருந்தாரு. அவர் ஒரு பெரிய பதவியில இருக்கிறாரு. ஆனா அவர் முகத்துல நிம்மதியே இல்ல. அவரோட மனைவி பிரியா மற்றும் பிள்ளைகள் அருண், அஞ்சலி எல்லோருக்கும் அவங்கவங்க போன், அவங்கவங்க வேலைன்னு உட்கார்ந்துருக்காங்க. ஒரே வீட்டுல தான் இருக்காங்க. ஆனா ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிறது இல்ல, பாசத்தை காட்டிக்கிறது இல்ல. பிரியா அஞ்சலிய பார்த்து, உன் மார்க் ஏன் இவ்வளவு கம்மியா இருக்கு? இதை விட என் நகைகளோட மதிப்பு அதிகம்னு ஒரு அன்பு இல்லாம கத்துறாங்க. இத கேட்ட ரவி, எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன், ஆனா ஏன் இங்க நிம்மதி இல்லைன்னு யோசிச்சுட்டே அவரோட அறைக்கு போறாரு. ரவி அவரோட அறைய சுத்தம் செய்யற போது அவரோட அம்மா மீனாட்சி பல வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கடிதம் கிடைக்குது. அதுல, மகனே, காசு சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லடா, அன்பு, விட்டு கொடுத்தல், உறவுகளை மதிக்கிறது, இதெல்லாம் இருந்தாதான் ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கும்னு எழுதியிருந்தாங்க. ரவி அந்த கடிதத்தை படிச்சு முடிச்சதும் தான் வீட்டுல பாசம் இல்லாம போனதுக்கு தானும் ஒரு காரணம் அப்படிங்கறத உணர்ந்தாரு. ரவி அவரோட மகன்கிட்ட பேசலான்னு அவரோட அறைக்கு போறாரு. அங்க அங்க போய் அருண், ஒரு நிமிஷம் அப்பா சொல்றதே கேளுடான்னு ரவி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அருண் அத காது கொடுத்து கேட்க தயாரா இல்ல. அவனோட கவனம் முழுக்க அவனோட கைபேசியில தான் இருந்துச்சு. ரவி தன்னோட அம்மா எழுதின லெட்டரையும் பையனோட முகத்தையும் மாறி மாறி பாக்குறாரு. இத்தனை வருஷமா தான் சம்பாதிச்சது வெறும் வசந்திங்க நிறைஞ்ச ஒரு ஜெயில் தான் அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. இந்த மன அழுத்தமும் பாசமில்லாத வாழ்க்கையும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் வேண்டாம். குடும்பம்னா எப்படி இருக்கணும்னு என் அம்மா கிட்டதான் நானும் என் குழந்தைகளும் கத்துக்கணும். நாம இப்போதே அம்மா வீட்டுக்கு போறோம். நமக்கு தேவை பணம் இல்ல, அன்பான குடும்ப வாழ்க்கை தான் அப்படின்னு உறுதியா ஒரு முடிவெடுத்தாரு. மீனாட்சியோட கிராமத்து வீட்டு வாசல் கதவை ரவி தட்டுறாரு. வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கு. மீனாட்சி கதவை திறந்ததும் ரவி அவங்க கால்ல விழுந்துட்டாரு. அவனோட குடும்பமே பின்னாடி நின்னுட்டு இருந்தாங்க. அவன், அம்மா, என் வாழ்க்கையோட நிஜமான அர்த்தம் நீங்க தான். என்னோட குடும்ப பாசத்தை நாங்க உங்ககிட்ட தான் கத்துக்கணும்னு அழுதாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அஞ்சலியும் அருணும் அவங்க பாட்டியோட உட்கார்ந்து அடுப்புல சூடாகும் கஞ்சி சத்தத்தை கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்க முதல் தடவையா சண்டை போடாம சிரிக்கவும் பேசவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. ரவி தன்னோட அம்மா பக்கத்துல உட்கார்ந்து அவங்க கைய பிடிச்சு அவங்க மடியில சாஞ்சப்ப உண்மையான நிம்மதி என்னன்னு உணர்ந்தாரு. இந்த கதையோட நீதி, வாழ்க்கையில நாம எவ்வளவு பெரிய நிலைமைக்கு போனாலும் நம்மளுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் பணத்தால் தர முடியாது. நிஜமான சொத்து அப்படிங்கிறது நம்ம அன்பான குடும்ப உறவுகள் தான். நம்மளுக்கு நிம்மதியை தரது அன்பு மட்டும்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் உங்களோட லைஃப்ல நீங்க பணத்தை விட பாசம் முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்த தருணங்கள் ஏதாவது இருக்குன்னா அதை நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் நிகா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.